பாரதம் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் கடந்த காலம் தமிழக அரசு பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக அந்த நிதியை சரியான முறையில் செலவு செய்யாத தரவுகளை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு சேர்ந்து தமிழக அரசை அழுத்தம் கொடுப்போம். அது மட்டுமல்ல, பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பேக்லாக் வேகன்சி பின்னடைவு நியமனங்கள் எல்லாம் இது அதை உடனடியாக ஒரு 10,500 பேக்லாக் வேகன்சி இருக்கு. உடனடியாக இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். சரியான தரவுகளை நம்முடைய புரட்சி பாரத கட்சி சார்பில் நண்பர் சுவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்திலே சட்டமன்றத்திலே பல முறை பட்டியலின மக்களுக்காக பல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்புகளும் இங்கே தரவுகளாக குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் அண்டை மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கு முக்கியமானது நீர் பிரச்சனை தான். கேரளாவிடம் முல்லை பெரியார் பிரச்சனை, இல்ல பாண்டியார் பொன்னம்புழா, பரமிக்குளம் ஆலியார் பிரச்சனை, நல்லார் பாம்பார், இது போன்ற திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள். முல்லை பெரியார் அது தேர்விடாமல் ஒரு 10 மரங்களை கிட்டத்தட்ட 8 வருஷமா பண்ணாம இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் பேசி சுமூகமான தீர்க்க வேண்டும். கர்நாடகா பற்றி தெரியும், காவிரி பிரச்சனை மேகதாது கட்டக்கூடாதுன்னு நிலைப்பாடு இருக்கிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலே 3 தமிழர்களை அங்கே கர்நாடகாவில் வாழ்கின்ற தமிழர்கள் குடும்பமான முறையில் கொலை செய்திருக்கின்றார்கள். வனத்துறை சார்ந்தவர்கள் 8 பேர். நேற்று பார்த்தீங்கன்னா எங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 5 குழு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் மீதி 3 பேர் மாவட்ட செயலாளர் அங்கே போய் அங்கே 3 கிராமத்துக்கு சென்று அங்கே கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினர் நேரில் சந்திச்சு ஆறுதல் அளித்து அங்கே தரவுகளை சேகரித்திருக்கிறாங்க. இவங்க மாடு காணும் காட்டில் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டு வச்சு 4 பேர் போயிருக்கிறாங்க. அதுல 3 பேர் சொல்லியிருக்காங்க. தப்பிச்சு ஒரு ஆள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கொடூரமான முறையில் அவங்க கூலி தொழிலாளர்கள் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க போய் ஏதோ மான் வேலைக்கு போனாங்க, அதுக்கு போனாங்க, மரத்தை போனாங்க, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணை 2வது 1 கோடி ரூபாய் நிவாரணம். 3வது அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை. நாளைக்கு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் வந்தாருன்னா அவருக்கு கேட்கணும். என்ன பேசுறாருன்னா இது கர்நாடகாவுடைய உள் பிரச்சனை, மாநில பிரச்சனை. கர்நாடகா மாநில பிரச்சனை கிடையாது. கர்நாடகா இந்தியாவில் தான் இருக்கு. தமிழர்கள் உலகத்தில் எங்க பாதித்தாலும் நாங்க கேட்கணும். தமிழக அரசு கேட்கணும். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் அரசியல் கட்சி நாங்கள் நடத்திட்டு வரோம். அது இலங்கை பிரச்சனை, இலங்கையில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஆந்திராவில் 20 பேர் செம்மரம் வெட்டினாங்க சொல்லி அதுல போய் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதல் நாங்கள் போனோம். அங்கே வழக்கு பதிவு செஞ்சுட்டு நாங்கள் பாட்டாளி வச்சு பால் வழக்கறிஞருக்கு கேஸ் போட்டோம். ஆந்திரா ஹைகோர்ட்டு கேஸ் போட்டதால மகாராஷ்டிரால பிரச்சனை எல்லாமே நாங்கள் கேட்கக்கூடாத மாதிரி யார் வேணா கேட்கலாம். நடந்துக்கீங்க. முதல்ல சிபிஐ என்கொயரி கூட கர்நாடக அரசு இல்லாட்டி மெஜிஸ்ட்ரேட் விசாரணை எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. 8 பேர் அதுல சம்பந்தப்பட்டு தமிழக முதலமைச்சரை கர்நாடக முதலமைச்சர் வரணும்னு சொன்னாரு. நாளைக்கு அவரு தமிழ்நாட்டுக்கு அது வேற விஷயமா அதெல்லாம் வரணும். இதுல அரசியல் எதுவும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் இது ஆண்டுதோறும் கூடுற ஒரு கூட்டம் தான். இதுல அதனால நிச்சயமா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைப்பாடு வெரி கிளியரா இருக்கு. மேகதாது நாங்க ஒரு செங்கல் கூட நாங்க கட்டிவிட மாட்டோம். பாஜகவுடன் இணைந்துள்ள கட்சிகள், அதாவது அதிமுக, பாமக அவர்கள் மட்டும்தான் மோடி கிட்ட சொன்னா மேகதாது கட்ட முடியாது அப்படின்னு நீங்கதான் கட்டணும் அப்படின்னு அதாவது அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அனைத்து கட்சி இது டிவிகே பிரச்சனையோ காங்கிரஸ் பிரச்சனையோ தமிழ்நாட்டுடைய பிரச்சனை.
அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் தலைவர்களை பிரதமர் மோடியிடம் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். நான் தனிப்பட்ட முறையில் போய் அழுத்தம் கொடுக்கிறது வேறு. அத்துணை கட்சிகளும் அத்துணை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு போய் அவங்க வந்து பிரதமர் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கடந்த 3 மாதங்களில் 3 முறை டெல்லிக்கு போயிருக்கிறார். இங்க நம்ம ஒரு கூட்டம் கூட நடத்தல. 2 மாதத்துல 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா நடத்திருக்காங்க. இது சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்யணும். அதுல இல்ல நான் ஒருத்தர் போய் பேசி என்ன ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அது நாடாளுமன்றத்தில் மேகதாது சம்பந்தமா நான் 10 கேள்வி கேட்டிருக்கிறேன். 5 கேள்விக்கு தான் விட கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு கேள்விதான் வந்து தமிழ்நாடு அனுமதி தேவையில்லாம அனுமதி இல்லாம கட்டலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேக்லாக்லாம் வந்து அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வியில டிபிஆர் நாங்க திருப்பி அமைச்சிட்டு வந்து வனத்துறையில இருந்து அமைச்சிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க. சும்மா மாநிலம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே ராகுல் காந்தி கிட்ட. அந்தமான்ல வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல காட்டு அழிக்கிற ப்ராஜெக்ட், அதனால அந்த ப்ராஜெக்டை ரத்து பண்ணணும்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது மட்டும் என்னவா 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கின்ற திட்டம். அது அந்தமானுக்கு ஒரு நியாயம், கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? இதுதான் இந்த விளக்கம் சொல்லணும். இதுதான் காங்கிரஸ் தான் அங்க இருக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் வந்து குழந்தையை கொள்ளுவாரா, மாணிக்கம் வந்து தொட்டில் ஆக்குவாரா? இந்த அரசியல் போய் பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க தமிழ்நாடு கல்வி சார்ந்த ஒரு சுற்றறிக்கை ஒன்று அதாவது இளைஞர்கள் அதே போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க. அது தடுக்கும் வகையில காவல்துறை உயர்கல்வித்துறை சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. தடுக்கிற வகையில் அப்படின்ற மாதிரி சுற்றறிக்கை வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அந்த சுற்றறிக்கை யாரு அமைச்சாங்கன்னு பார்த்துக்கணும். அதாவது மாணவர்கள் வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு யாரு சொல்லுவாங்க, யாரு சொல்ல முடியும்? இந்த டிவிகே அரசுக்கு அதிகமா வாக்களிச்சது மாணவர்களும் மாணவர்கள் சார்ந்தவர்களும். அதை வந்து அரசு புரிந்து கொள்ளும். உலகம் முழுவதும் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. சைனாவில் டீனபிள் ஸ்கொயர்ல போராட்டம் பண்ணாங்க. அதன் பிறகு அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் 2011 துனிசியால ஆரம்பிச்சு, அப்புறம் அல்ஜீரியால வந்து, அதுக்கப்புறம் லிபியால வந்து, அப்புறம் ஈஜிப்ட்ல எவ்வளவு போராட்டம். 4 நாடுகளோட அதிபர்கள் வந்து 30 ஆண்டுகள் ஆண்ட அதிபர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டார்கள். ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் என்ன நடந்ததுங்க? மாணவர்கள் போராட்டம் தான். பங்களாதேஷ்ல மாணவர்கள் போராட்டம், நேபாள மாணவர்கள் போராட்டம் தான். ஏன் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்கள் போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் தடுக்கிறது? மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாரு அனுப்பிச்சா அவங்க நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் சொல்றேன், அதாவது டிவிகே அரசு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவுசெய்து கேட்காது. உங்க மனசாட்சி எப்படி நடந்துருக்கு? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் சொல்லி சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா என்ன நிதி இல்லைன்னு சொல்றாங்க, நிதி சுமையா இருக்கு. அரசினுடைய கொள்கை. அதாவது அது என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலாம்னா கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு. ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணலாம். அதனால ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் நாளை தினம் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு, அதே போன்று பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு மாற்று ஏற்படுத்த போன்ற தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தும் என்ன வலியுறுத்தணும்? தமிழ்நாட்டுக்கு இப்போ நிதி பகிர்வு இன்னும் கூடுதலா நமக்கு நிதி கொடுக்கணும். அது ரயில்வே திட்டமா இருந்தாலும் சரி, விமான நிலையம் நிச்சயமா நமக்கு சென்னைக்கு வந்து கூடுதலாக பசுமை விமான நிலையம் அவசியமானது தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற விமான நிலையம் 2030 இன்னும் ஒரு 4 ஆண்டுக்குள்ள வந்து கன்ஜஸ்டட் ஆயிடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற விமானத்துக்கு பதிலாக வேற எங்கேயோ பக்கத்தில் ஹைதராபாத், பெங்களூர் அங்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க. நிச்சயமா நமக்கு ஒரு இப்போ நம்ம தொடங்கினாலும் இன்னும் 10 வருஷம் ஆயிடும் விமான நிலையம் புதுசாக கட்டுறது. அது ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்கணும். இந்த பரந்தூர் வந்து அவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க. ஆனா அவசியமா விமான நிலையம் வேணும். இதுல இன்னொன்னு என்னன்னா, எங்கேயாவது நீங்க நிலம் எடுக்கிறீங்கன்னா
இப்ப விமான நிலையம் கட்டினீங்கன்னா அந்த நிலம் எடுக்கிறவங்களையும் அந்த விமான நிலையத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர் தான் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் நடத்துறீங்க, 20,000 கோடி விமான நிலையம் கட்டுறீங்க, அதுல வந்து ஒரு 1/2% 1% ஷேர்ஸ் வந்து நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு பணம் வரும், நிதி வரும், அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒரு நடைமுறையை கைப்பற்ற பண்ணலாம். இதெல்லாம் நாங்க யோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்ப வேற ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்கா, செய்யூர்ல இருக்கா, வேற எங்க இருக்குன்னு பாக்கணும். அவசியமா இருக்கு. சார், தாவேகா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணா தேர்ட் சைல்டுக்கு வந்து கேஷ் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தாவேகா கவர்மெண்ட் தேர்ட் சைல்டு வந்தா வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. 365 விடுப்பும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வேறு காலத்துல அது கொடுக்கறது தப்பு கிடையாது. வேறு காலத்துல ஒரு இன்சென்டிவ் விடுமுறை கொடுக்கறது. அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் அரசு ஊழியர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1% தான் இருப்பாங்க. 8 லட்சம் பேர் தான் இருப்பாங்க 8 கோடி மக்கள். அதுல எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு வேறு காலத்துல 3வது குழந்தை. ஆனாலும் நம்முடைய அடிப்படை என்னன்னா அதாவது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்ல, ஸ்டெபிலைசேஷன். அதான் அது ஒவ்வொரு மாநிலமும் வேற விதமா இருக்கு. நமக்கு வந்து இப்ப டிஎஃப்ஆர் இருக்கு, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்கு. இது வந்து நம்ம இப்ப வந்து 0.8, 0.9 இருக்கு. கேரளா 0.7, 0.8 இருக்கு. கொஞ்சம் இதனால வந்து அடுத்த கேள்வி டீலிமிட்டேஷன் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதனால பிரச்சனை. பட் ஆனா இப்போ கோயில்ல இது அரசுடைய கொள்கை. ஆனாலும் இதை வந்து ஜனத்தொகையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப 8 கோடி மக்கள், நமக்கு போதுமான இடமும் கிடையாது. எங்க பார்த்தாலும் மக்கள் இப்ப அரசு மருத்துவமனைக்கு போனா இடம் பெட்டு கிடையாது, இடம் கிடையாது. மக்கள் தொகை அதிகமா இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு நாடா இருந்ததுன்னா உலகத்துல 20வது பெரிய நாடா இருக்கும். பாப்புலேஷன் பேசிஸ்ல மட்டும் தமிழ்நாடு ஒரு கண்ட்ரியா இருந்ததுன்னா 20வது வேர்ல்ட்ல 20 பிகெஸ்ட் கண்ட்ரி பாப்புலேஷன். அவ்வளோ மக்கள் தொகை. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கோம்.